அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னார்ல, இனிமேல் இந்தியா வெனிசுலாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும், ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க கூடாதுன்னு. இங்கதான் விஷயம் இருக்கு. இப்போ ஈரான் கிட்ட இருந்து வாங்குற கச்சா எண்ணெயை நம்ம சுத்திகரிக்கிறதுக்கு $10 தான் செலவாகும். இப்ப இருக்கிற மதிப்பு படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $920. அதே சமயம் வெனிசுலால இருந்து நம்ம வாங்குற எண்ணெயை சுத்திகரிக்கிறதுக்கு $35 செலவாகும். ஏன்னா சுத்திகரிக்கிற முறையும் வேற, அதுக்கு ஆகிற செலவும் அதிகம். அப்படி பார்த்தா இந்திய கணக்குல $3220 ஆகும் வெனிசுலா எண்ணெயை சுத்திகரிக்க. அப்ப எது நமக்கு லாபம்? அதனாலதான் இந்தியா கிட்டத்தட்ட 50% கச்சா எண்ணெயை வளைகுடா நாடுகள் கிட்ட இருந்து வாங்குது. இங்க நமக்கு போக்குவரத்து செலவும் கம்மி, சுத்திகரிக்கிறதும் எளிது. ஆனா இப்ப வெனிசுலா கிட்ட இருந்து நம்ம எண்ணெய் வாங்க போனா செலவு அதிகம். அங்கிருந்து தென் அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வர நீங்களே மேப்ல பாருங்க எவ்வளவு தூரம் ஆகுதுன்னு சொல்லி. அப்ப அந்த போக்குவரத்து செலவு, அதிகப்படியான சுத்திகரிப்பு செலவு எல்லாமே நம்ம தான் விலை கொடுக்க போறோம். சரி, இப்ப உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும். நீங்க வெனிசுலா எண்ணெயும் ஈரான் எண்ணெயும் ஒப்பிட்டீங்க. நாம ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்குறதை நிறுத்திட்டு தானே வெனிசுலால வாங்க போறோம். அப்ப ரஷ்ய எண்ணெயை சுத்திகரிக்க என்ன செலவாகும் நீங்க கேட்கலாம். அதுக்கு $15 செலவாகும். அதாவது ஈரான் எண்ணெய்க்கு $10னா ரஷ்யா எண்ணெய்க்கு $15, வெனிசுலா எண்ணெயை சுத்திகரிக்க $35. காரணம், ரஷ்யால பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கச்சா எண்ணெயில சல்பர் அதிகமா இருக்குமா, அது யுரல்ஸ் வகையை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. இதுதான் கணக்கு. அமெரிக்கா நம்ம கிட்ட தலையில கட்ட நினைக்கிற வெனிசுலா எண்ணெயால யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? உங்க கணக்கு என்ன? கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.